யாவரும் எழுந்து நின்று இயேசு எந்த வாழ்வில் எனக்கென்ன ஆனந்தம் என்கிற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி இணைந்து நாம் பாடுவோம். இயேசு எந்த வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம், எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானார். வாழ்க்கையில் துணையானா எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானா நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமதாக இதயமே பாடும் எந்த நினைவுகள் உமதாக எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். தீமைகள் அகற்றோட கொல்லா மாயைகள் மறைந்தோட தீமைகள் அகற்றோட மாயைகள் மறைந்தோட உமதாவின் அருள்காண வருங்காலங்கள் உமதாகும். எந்த நினைவுகள் உமதாகும். எந்த நினைவுகள் உமதாகும். வாழ்வில் பலனானா இந்த உலகத்தை நீ படைத்தீ எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீ படைத்தீ எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த வாழ்வின் பலனானா ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டே சித்தம் விளக்க என்னை படைக்கிறேன் உமக்காக எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். உந்தன் ஜீவனை எனக்கு அளித்து என்னை ஆசாரியாக்கினீரே. எந்த பொறுப்பை நிறைவேற்றி என்
இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாம் எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாம் இயேசு எந்த வாழ்வின் பலனானா எனக்கு ஆனந்தம் இயேசு எந்த வாழ்வின் பலனானா எனக்கு ஆனந்தம். நின்றவாறே ஜெபம் செய்வோம். எந்தன் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் நீங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய பார்வைக்கு ஏற்புடையதாக அமைந்திருப்பதாக. ஆமென். அமருங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தில் இந்த தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஒருமுறை கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இளையோர் அமைதியின் கருவிகள். இளையோர் அமைதியின் கருவிகள். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அன்புக்குரியோரே, தென்னிந்திய திருச்சபை கடந்த வாரமோ அல்லது இன்றைய நாளிலோ இளையோர் தினமாக இந்த நாளை அனுசரிக்கின்றது. இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த தொழுகையை அவர்கள் நடத்துவார்கள். இளையவர்கள் மிக மிக சுறுசுறுப்பானவர்கள். வேதம் அதைத்தான் சொல்கிறது. வாலிபன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கின்ற இளைஞர்கள், அவர்கள் கூர்மையானவர்கள், பட்டை தீட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிஞர் அண்ணா சொல்லுகிறார். ஆனால் யாருடைய கரத்தில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். யாருடைய கரத்தில் அவர்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்கள் இயக்கப்படுவார்கள் என்பதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக மிக முக்கியமான கருத்தாளமாக இருக்கின்றது. அப்படி என்றால் வாலிபர்கள் கடவுளால் இயக்கப்பட வேண்டும் என்பதை நாம் திருமறையினூடாக சிந்திக்க முடியும். இந்திய நாட்டினுடைய கணக்கின் அடிப்படையில் வாலிபர்கள், இளையோர் என்பவர்கள் 15 முதல் 35 முடிவுள்ள வயதை தக்கவர்கள் இளையோர் என்று சொல்லி கணக்கிடப்படுகிறது. உலகத்தில் இருக்கின்ற அதிக இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு இந்திய திருநாடு. 36,000 கோடி 36 கோடி ஜனங்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். 36 கோடி இளைஞர்கள் இந்தியாவிலே யூத்தாக இருக்கிறார்கள். அன்புக்குரியோரே, ஐநாவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் கோபி அண்ணன் தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு எழுதினார். இளைஞர்கள் தான் இன்றைய உலகத்தினுடைய விடிவெள்ளி, ஆனால் ஒளி இழந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பாதை மாறி செல்கிறது, ஒரு கூட்டம் போதையில் இருக்கிறது, ஒரு கூட்டம் எதை செய்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் பொறுப்பற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வழிகளுக்குள்ளாக சிக்கப்பட்டதை போன்று சிக்கப்பட்டு கிடக்கின்ற அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். ஒரு காலத்துல இளைஞர்கள் வெளியில போய் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. நைட்டு இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வரலன்னு சொன்னா
சாப்பாடு கிடையாது, வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அன்னைக்கு உள்ள காலம் வேறுபட்டதாக இருக்கிறது. பெற்றோர் கேள்வியை கேட்டால் வேறுபட்ட சூழ்நிலை. எல்லோரும் இல்லங்களிலே ஒவ்வொருவரும் வாழ்வதற்கென்று சொல்லி தனித்தனி அறைகளை கட்டிவிட்டோம். லேப்டாப், மொபைல் போன், நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன்ல யாரும் பாஸ்வேர்டு எடுத்து பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கிறோம். அந்த பிள்ளை எப்படி இருக்கு, என்ன செய்துட்டு இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு காலத்துல ரொம்ப சண்டை போட்டு இருந்துச்சு பிள்ளைகள் எல்லாம். இப்போ ஒரு ரூம்ல இருந்து ஒரே தட்டு தான், ஒரே டச், யார்கிட்டையும் ஒரு அணக்கம் இல்லை. டேய் சாப்பிட்டியா, டேய் தூங்கணுமா, தலைவாணிய போத்தி வச்சுட்டு உள்ள இருந்து ஒரே டச். தலைக்கு மேல பெட்ஷீட்டை போட்டுட்டு நைட்டு 1 மணி ஆனா 2 மணி ஆனாலும் அங்க ஒரே டச் தான். என்னடா ஒரு சைடுல லைட் எரிஞ்சிட்டு பார்த்தா டக்குன்னு அணைச்சிருது. எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. பெற்றோர் நம்ம பிள்ளை இல்ல, அவதான் அவன்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறதுன்னு சொல்லி தெரியாம நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சிரிக்கிறது பார்த்து வேற மாதிரி இருக்கு. நம்முடைய கரத்துல முன்னால் அது இல்லை, இப்ப இருக்குது. இருக்கிறத பயன்படுத்த பிரச்சனை இல்லை, ஆனா நல்லதுக்காண்டி பயன்படுத்தினா நல்லது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரியோரே, திருச்சபையினுடைய தந்தை புனித ஜான் பால் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதினார்: இளைஞர்களே, நீங்கள் இல்லாத திருச்சபையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நீங்கள் இல்லாத திருச்சபையை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இன்று திருச்சபைகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். இப்ப எல்லாம் பேலர் ஷீட்ல போஸ்டல் நோட்டு, அதுக்காண்டி கேன்வாஷிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கிற காலம். பல ஆண்டு காலம் அதே இருக்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பலர் இருக்கிறார்கள். சாவறது வரையிலும் விட மாட்டேன், சாகிறது வரையிலையும் சேர நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இளைஞன் திருச்சபைக்கு வருவதற்கான முயற்சிகள் செய்கிறான், இடம் கொடுப்பதில்லை. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னு சொன்னா, சர்ச்சு என்னை ஏற்றுக்கொள்ளல, நான் எங்க போறதுக்குன்னு சொல்லி தெரியாம அவன் வீதியில கிடந்து அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியோரே, இன்று பள்ளிகளினுடைய வளாகத்தில் போதை பொருட்கள் விற்கப்படுகிறது. கஞ்சா, அபின் விற்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது கடற்கரையினுடைய பகுதிகளில் வாழுகின்ற மக்களை சந்திப்பதற்கான ஒரு அனுபவம் கிடைத்தது. இளைஞர்கள் கூடியிருந்து பேசிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களை சந்தித்து பேசுகிற போது அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னு சொன்னா, பால் இருக்குல்ல, அதை எல்லாரும் ஒவ்வொரு கப்பலை வச்சு குடிப்பதற்காக இருந்தாங்க. அப்ப நான் பக்கத்துல போய் கேட்டேன், எவ்வளவு இந்த இளைஞர்கள் ரொம்ப இதா இருக்கிறாங்களே, உடம்ப ரொம்ப கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, அங்க நடந்த நிகழ்ச்சி வேறுபட்டதாக இருக்கிறது. பாக்கெட்டை பிரிச்சு 1 லிட்டர் பால்ல வாங்கி அதை போட்டு காய்ச்சி அதுல கிடைக்கிறத வடிகட்டி அதை குடிக்கிறான். ஒண்ணு பால் உடம்புக்கு தம்பு, இன்னொன்னு உடம்புக்கு அசதிகள் போக்குறதுன்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கு பேட்டரிய போட்டு காய்ச்சி அதுல கிடைக்கக்கூடியதை பருகி கொண்டு வாழுகின்ற காலம். இளைஞர்களும் அப்படியாக மாறிவிட்டார்கள். பெண்களும் அந்த நிலைமைக்கு நேராக சென்று விட்டார். குடும்பமாக இணைந்து குடிக்கின்ற குடும்பங்கள் பல இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் பல ஊடகங்களிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியோரே, திசை மாறி செல்வதற்கு
நீங்கள் காரணமாக ஒருபோதும் இருந்து விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் திசை மாறி செல்லுகின்ற போது இந்த சிலுவை அண்டை திருப்புவதற்கு நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் சீர்கெட்டு போய்விடுவான். இந்த சின்ன பிராயத்திலே அந்த சின்ன இருதயத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வைக்க மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், உங்கள் இருதயத்திலே அவன் விசனப்படுத்துகின்ற ஒரு காலத்திற்குள்ளாக சென்று விடுவான். சின்ன பிராயத்திலிருந்தே கடவுளை அறிகின்ற அறிவிற்குள்ளாக உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். நான் இனி நினைக்கிறேன்னு சொன்னா, இங்க ஃப்ரைடே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஷாலிங்க பாரு, பேர் சொல்லி எனக்கு எல்லாம் தெரியும். இனி ஃப்ரைடே ஸ்கூல்ல வந்து நான் இங்க என்ன பேசணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்பேன். இப்போ என்னங்க வை ஃப்ரைடே ஸ்கூல்ல போய் எழுதலாம் சரியா? இங்க இங்க பைபிள் பைபிள் திருமறை நமக்கு சொல்லுகின்ற செய்திகள், இச்சைக்கு விலகியோடைய யோசேப்பு யாரு? இளைஞன். அந்நிய மண்ணிலே மதுபானமே வேண்டாம், தீட்டால் ஒன்றையும் நான் பருகுவதில்லை என்று சொல்லி சொன்ன தானியேல், அவனோடு கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இளைஞர்கள் கடவுளுக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று செயல்பட்ட தாவீது இளைஞன், ஆண்டவருக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்த சாலமோன் இளைஞன். இளைஞர்கள் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் திருமறையிலே. அன்புக்குரியோரே சங்கீதம் 119 வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவது? வசனத்தின்படி காத்து கொள்ளாலே தானே. வாலிபன் ஒவ்வொரு நாளும் வேண்டிய இடம் இந்த வசனத்தை கற்றுக்கொண்டு தன்னை சுத்தம் செய்ய வேண்டும். உங்களை சுத்தம் பண்றதுக்கு இன்னொருத்த ஆள் வருவாரு, அவரு வருவாரு, இவரு வருவாரு அப்படின்னு சொல்லி இல்ல. உங்களை சுத்தம் செய்கின்ற இடம், உங்களை சுத்திகரிக்கின்ற இடம் திருமறையினுடைய வசனமாக அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 127:5 சொல்லப்படுகிறது, படியுங்கள். வால வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்புற துணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே யாரோடு கூட பேசுவாங்க? சத்துரு, தீமை செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அலக்களிப்புக்கு நேராக நம்மை இழுத்து செல்கிறவரோடு கூட ஒலிமுக வாசலிலே அவர்களோடு கூட உறவாடுகிறவர்களாய் இருப்பார்கள். அமைதி இந்த உலகத்தில் இல்லை. இளைஞர்கள் எப்படி அமைதி இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும்? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பெரிய ஆள் தான் அமைதியை கொண்டு வரணும். இளைஞர்கள் எப்படி கொண்டு வர முடியும்? உலகத்தின் சரித்திரத்தை படித்து பாருங்கள். சரித்திரத்தை புரட்டி போட்ட பலர் இளைஞர்கள். சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்கள் பலர் இளைஞர்கள். கடவுளுக்காக சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லி எழும்பி நின்றவர்கள் இளைஞர்கள். கற்றுக்கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இன்று குடும்பங்களில் அமைதி இல்லை, தனிநபருடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை. வருவாரு, கணவன் மனைவி வருவாரு, இவரு வருவாரு அப்படின்னு சொல்லி சமூகத்தில் அமைதி இல்லை. திருச்சபையில் அமைதி இடம், உங்களை சுத்திகரிக்கின்ற இடம், உலக நாடுகளுக்கு இடையில் அமைதி இல்லை. திருமறையினுடைய வசனமாக இந்த பீஸ இந்த சாலோம குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்காக தனிநபர் உலகத்திலே அமைதி இல்லை. பல இயக்கங்கள், கணவன் மனைவி காரியங்கள் அமைதி இல்லை இருக்கிறது. சமூகத்தில் அமைதி இல்லை, திருச்சபையில் அமைதி இல்லை, ஒருவரையும் சந்திக்கின்ற நாட்டில் அமைதி இல்லை, உலக நாடுகளுக்கு இடையில் அமைதி இல்லை. என்னது சாலோம்? இந்த பீஸ ஒரு நாள் இந்த சாலோம ஏற்படுத்துவதற்காக உலகத்திலே பல இயக்கங்கள் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. என் மூலமா சமூகத்துல
ஒவ்வொருவரையும் உங்களுக்கு சந்திக்கின்ற போது சமாதானம். சொல்ல வேண்டிய முதல் காரியம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் சொல்லப்பட்ட செய்தி ஷாலோம். அமைதி ஏற்படுத்துகின்றவராய் இந்த உலகத்தில் வந்தார். இப்பவும் ஒரு ஆளுக்கு உயிர்த்த எப்படி கடவுளும் சொல்லுகிற செய்தி ஷாலோம்னா என்னது? அமைதியா இருங்க, என்னது? சமாதானம், உங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் சமாதானம் செய்தியை சொன்னார். என் மூலமா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அன்புக்குரியோரே, இந்த நாளினுடைய உங்களுக்கு காலை பொழுது சமாதானம். இரண்டு காரியத்தை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் சொல்லப்பட்ட தீமைக்கு தீமை அமைதி செய்யாதிருங்கள். ஏற்படுத்துகின்றவராய் இந்த உலகத்தில் வந்தார். தீமைக்கு உயிர்த்த தீமை கடவுளும் சொல்லுகிற செய்யாதிருங்கள். செய்தி அமைதியா இருங்க. அமைதி இந்த சமாதானம், உலகத்தில் உங்களுக்கு நாம் சமாதானம் கொண்டு வர சொல்லக்கூடிய வேண்டும் என்று செய்தி. சொன்னால் நாம் செய்ய வேண்டிய அன்புக்குரியோரே, முதல் காரியம், இந்த நாளினுடைய காலை எவன் உங்களுக்கு தீமை செய்கிறானோ, யார் உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீமை எப்போதும் எண்ணாதிருங்கள். அமைதி இந்த உலகத்தில் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், 17 வயதில் எவன் உங்களுக்கு தீமை செய்கிறானோ, யார் உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள், குழியில் போட்டார்கள். சொந்த உடன் நின்று காசுக்காக 20 வெள்ளிக்காசுக்காக இளைஞனை உடன் பிறந்திருக்கிற சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்காக இளைஞனை உடன் பிறந்திருக்கிற சகோதரனை விற்றார்கள். நாடக மேடையில் நாடகம் ஆடுவதை போன்று அழுதார்கள். தகப்பனிடத்தில் வந்து கடந்து சென்று நாடக மேடையில் நாடகம் ஆடுவதை போன்று அழுதார்கள். நாங்கள் எவ்வளவோ போராடினோம், அதை விலக்க முடியவில்லை என்று சொல்லி நாடக பேச்சை அரங்கேற்றினார். நாங்கள் எவ்வளவோ போராடினோம், அதை விலக்க முடியவில்லை என்று சொல்லி நாடக பேச்சை கடவுளின் திட்டமும் எந்த இடத்திற்கு காலத்தின் காசுக்காக விட்டப்பட்டு கடவுளின் திட்டம் அந்த மண்ணில் எந்த இடத்திற்கு ஆண்டவர் காசுக்காக விட்டப்பட்டு சென்றானோ அந்த மண்ணில் வேதத்தில் நீங்கள் படித்தீவராக ஆண்டவர் அவரை 45ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். 45ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து, நான் யோசேப்பு. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து, இன்னும் யோசேப்பு இருக்கிறாரா? அவரை கொன்று விட்டீர்கள். என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அவருடைய சகோதரர் அவரை கொன்று விட்டீர்களா? உயிரோடு இருக்கிறாரா? அவருடைய சகோதரன் அவருக்கு முன்பதாக இவன் அழிஞ்சு போயிட்டான் கலங்கினார்கள். அவன் அந்நிய மண்ணில் அதிபரா இருக்கிறான், இவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிற போது கலக்கம். அவன் அந்நிய மண்ணில் அதிபரா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இதே யோசேப்பு அதிகாரத்தினுடைய உச்சியில் இருந்த ஒரு மனிதன். இதே யோசேப்பு அதிகாரம் செய்வதற்கும் அதிகாரம் ஒரு மனிதன். 5ஆம் வசனம் சொல்கிறது, என்னை என்ன செய்வதற்கும் அதிகாரம் இருந்திருக்கும். விற்று போட்டதினால் 5ஆம் வசனம் சஞ்சலப்பட வேண்டாம். இவ்விடத்திற்கு அது உங்களுக்கு விசனமாய் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். செய்யும்படியாக அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். என்னை உங்களுக்கு என்பதாகவே ஜீவரட்சனை செய்யும்படியாக கடவுளுடைய திட்டம் தேவன் அதுக்காண்டி அனுப்புகிறார்களாகவே சொல்லி அப்படியே கடவுளுடைய திட்டம் அப்படி இருக்குது, அதுக்காண்டி அனுப்புகிறார்கள், அதுக்காண்டி யூஸ் பண்ணார். தீமைக்கு அப்படியே சொல்லி அவர் முடித்து தீமையோடு எதிர்த்து இருக்க வேண்டாம் என்று சொல்லி தீமை ஆளுநராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். எதிர்த்து இருக்க வேண்டாம் என்று சொல்லி 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். எல்லா மனுஷருக்கும் ஒருவனுக்கும் யோக்கியமானதை செய்ய தீமை செய்யாதிருங்கள். எல்லா யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். ரோம திருச்சபைக்கு பவுலுடைய யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். அமைதியை கொண்டு வருவதற்கு நாம் ரோம திருச்சபைக்கு பவுலுடையார் தீமைக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு தீமை அமைதியை கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் யாரா தீமைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவரா இருந்தாலும் செய்யவே கூடாது. எந்த மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தீமைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவரா இருந்தாலும் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி
நேரமும் கடவுளும் அதை பார்த்துக் கொள்வார். கடவுளுடைய சமூகத்தில் காலமும் விடுங்கள். இரண்டாவது காரியம், கடவுளும் அதை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி கடவுளுடைய நன்மை விட்டு விடுங்கள். இரண்டாவது தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு நம்ம நன்மை செய்யணும். தீமைக்கு நம்ம சாமுவேலுடைய புஸ்தகத்தை தீமைக்கு நாம் படித்தோம். 24ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியை 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தை வீரன் நாம் படித்தோம். 24ஆம் அதிகாரத்தினுடைய பகுதி 9ஆக வந்து நின்றார். பெலிஸ்திய வீரன் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை படிக்கிற போது 40 நாட்கள் 40 நாள் வந்து ஒரு சாமுவேல் வீழ்த்த முடியும் அதிகாரத்தை படிக்கிற போது தெரியும். வந்து 40 நாள் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒருத்தன் என்ன வீழ்த்த முடியும் என்று சொன்னால் சவுல் தான் உயரமான மனுஷன், கொல்லலாம் இஸ்ரவேலை. ஆனா சவுல் தான் சவுலுக்கு உணவு எடுத்து சென்ற சிறுவர்கள் இதை பார்த்த உடனே, ஆனா விருத்த சேதனமற்ற உணவு எடுத்து சென்ற சிறுவனுக்கு இதை பார்த்த உடனே நம்முடைய கடவுளை நிந்திக்கின்ற விதமாக பேசுகிறானா என்று ஒரு மனுஷன், நம்முடைய கடவுளை நிந்திக்கின்ற விதமாக பேசுகிறானா என்று சொல்லி மனசுக்குள்ள ஒரு இதாயிற்று. பார்த்த உடனே என்ன செய்தாருன்னு சொன்னா, ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தார். போய் நின்று இளைஞன் ஒரு கவனையும் பார்த்த உடனே எடுத்துட்டு போய் ஒரு கூழாங்கல்ல கோலியாத்தையும் வீழ்த்தினார். கூழாங்கல்ல எடுத்துட்டு 18ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே கோலியாத்தை ஸ்திரீகள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, உடனே 18ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே படிக்கிற போது அங்க ஸ்திரீகள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, உடனே ஒரு அந்த ஸ்திரீகள் அவங்களுக்கு ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது அந்த ஸ்திரீகள் 10,000 சொல்லி ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி முறைமுறையா பண்ணல. முறைமுறையா கிடையாது, முறைமுறையா படிட்டு இருந்தாங்க. இந்த இளைஞனாக இருக்கின்ற தாவீது முறையா செய்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைஞனாக ஒரு நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு செய்த காரியம். கோலியாத் ஜனங்களாகிய ஒரு நாட்டுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு பெலிஸ்திய வீரனாக இருக்கின்ற கோலியாத் பெலிஸ்திய வீரனாக பெரிய காத்திடத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெலிஸ்திய வீரனாக இருக்கின்ற கோலியாத்தை வீழ்த்தினது ஒரு பெரிய 9வது வசனத்தை ஒரு அனுபவம். இந்த தாவீதால ஆனா செய்த காரியத்தை 9வது வசனத்தை படிக்கிற போது இந்த தாவீதால இந்த செய்த காரியத்தை சவுலால அது அப்படியே உள்ளத்துக்குள்ள வந்துட்டு ஒரு காய் மாறு, ஒரு விதமான காய் மாறாரு அப்படியே எப்படியாவது ஒரு காய் மாறும். இளைஞனை அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படியாவது திட்டங்கள் எல்லாவற்றையும் இளைஞனை ஒரு அரசன் என்று கொல்லணும் அப்படின்னு சொல்ல அவருக்கு முதல் செய்ய வேண்டிய பணி எல்லாவற்றையும் ஒரு அரசனுக்கு செய்ய வேண்டிய ஒரு அரசன் என்று சொன்னார். மன்னருக்கு அவருக்கு முதல் செய்ய வேண்டிய பணி என்னது? ஒரு அரசனுக்கு செய்ய வேண்டிய முதல் பணி என்னது? ஒரு மன்னருக்கு முதல் செய்ய வேண்டிய முதல் பணி நாட்டை என்ன பாதுகாக்கணும். சரிதானா? அவருக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டியூட்டி நாட்டை நல்வழியாய் பாதுகாக்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டியூட்டி. நாட்டை நல்ல முறையில் நடத்த வேண்டியது அவருடைய பணி. நல்வழியாய் பாதுகாக்க, நாட்டை நல்ல முறையில் நடத்த வேண்டியது அவருடைய பணி. மன்னர் அரசு அவருடைய கடமையை 24ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. அவர் நேரத்தை அவருடைய கடமையை அவர் மறந்தார். காவு கொள்ள வேண்டும் என்று சொல்ற நேரத்தை அவனை இளைஞரமா காவு கொள்ள வேண்டும் என்று சொல்ற பழி அவனை இந்த இளைஞன் வாங்கிட்டான்னு சொல்லக்கூடியது அவர் மனசுக்குள்ள பேர எனக்கு இருந்த நேம் போய் இந்த இளைஞன் இளைஞனுக்கு ஒரு பேர் வந்துட்டேன்னு மனசுக்குள்ள ஒரு இதாச்சு. எனக்கு இருந்த நேம் போய் இந்த இளைஞனுக்கு ஒரு பேர் வந்துட்டேன். அவங்க ஆளுல கூட்டிட்டு உடனே 3000 பேரை அவங்க எல்லாம் ஆலயம் இருந்த ஆளுல கூட்டிட்டு உடனே கொல்லுவதற்கான முயற்சிகளை செய்தார். பாளையம் போட்டு ஓடி ஓடி இந்த தாவீதை கொல்லுவதற்கான முயற்சிகளை செய்தார். இவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சு இருந்த பெரியவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி எல்லாம் ஒருவேளை பெரியவரும் அபிஷேகம் அரசனுக்கு தெரிந்திருக்க கூடும். ஆனா அரசன் செய்தி எல்லாம் ஒருவேளை ஒவ்வொரு இடங்களும் அரசனுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை அரசன் பகுப்பாய்வு செய்கிறவன் தான். ஒவ்வொரு இடங்களிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என் நிலைமையில் சென்று பகுப்பாய்வு செய்கிறவன் தான். நன்கு அறிந்து வைத்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த என் நிலைமையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவன் நன்கு அறிந்து வைத்திருப்பான். வேதம் சொல்கிற செய்தி, இந்த செய்தி எல்லாம் அவனுக்கு தெளிவா போய், ஆனால் சவுலுக்கு வேதம் சொல்கிற என்ன செஞ்சுட்டாங்க? மெதுவா போய் சால்வையினுடைய என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டு வந்துட்டாங்க.
அப்ப அதுல ஒரு ஆள் சொன்னா, சால்வையினுடைய நமக்கு நல்ல ஒரு டைம் கிடைச்சிருக்குது. அப்ப அதுல ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு டைம் கிடைச்சிருக்கு, நமக்கு நல்ல ஒரு டைம் கிடைச்சிருக்குது. நான்காவது நல்ல ஒரு டைம் கிடைச்சிருக்கு. 1 சாமுவேல் 24:4. நான்காவது வசனத்தை படியுங்கள். 1 சாமுவேல் 24:4. கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்லதானே என்றார்கள். அது அவனுக்கு மனசுக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அது மனசுக்கும் கஷ்டமா தான். அது அவனுக்கு மனசுக்கும் எல்லாரும் சொன்னாங்க கடவுளை வச்சுட்டாங்க. அடுத்தது அது மனசுக்கு டைமிங் பார்த்து கடவுள் எல்லாரும் சொன்னாங்க கடவுளை வச்சுட்டாங்க. சான்ஸ் தந்துட்டாங்க. டைமிங் பார்த்து எந்த வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி, எந்த வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி செய்தி சொன்ன போது, இப்போ அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நேர் முடித்து விடலாம் சொல்கிற செய்தி தொடுவதற்கு நான் தகுதியற்றவன், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த மன்னரே எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கிறது, சால்வைய எனக்கு மனசுக்கு எனக்கு மனது அடித்துக் கொண்டிருக்கிறது என்று இருக்கிறது, எனக்கு மனசுக்கு அதுக்கு பிறகு மனது அடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி திரும்ப இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, அதுக்கு கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி பொல்லாப்பும் துரோகம் செய்கிறவர்கள் சொன்னாங்க. எல்லாம் சொன்னாங்க கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி பொல்லாப்பும் துரோகம் செய்கிறவர்கள் என்று சொல்லி எல்லாம் சொன்னாங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய என்று சொல்கிற 24ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் சொல்கிறது, புஸ்தகத்தில் என்னை பார்க்கிலும் நீதி. 24ஆம் அதிகாரத்திற்கு நன்மை செய்தாய். 17ஆம் வசனம் சொல்கிறது, என்னை பார்க்கிலும் நீதிமான். ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள். ரோமர் 12:21 ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள். தீமையை ரோமர் 12:24 சொல்கிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை 5:9 சமாதானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். 5:9 சொல்கிறது, சமாதானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். தீமைக்கு நன்மை செய்யோரே அப்படி என்று சொன்னார். தீமைக்கு நம்பளியாக இருப்போம். கடவுள் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு கருவிகளாக நம்மளியாக சூலாக நம்மை இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருவது கடவுள் கருவிகளாக நடத்துவாராக. சூலாக நம்மை பயன்படுத்துவார் சந்தேகம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய கடவுள் தம்மை நடத்துவாராக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை இணைந்து அறிக்கை செய்யும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய பற்றுதலை படைத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை இணைந்து அறிக்கை செய்யும். வானத்தையும் பூமியையும் படைத்த அமருங்கள். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இன்று தொழுகையை தொடர்ந்து திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இன்று தொழுகையை தொடர்ந்து வருகின்ற 13ஆம் தேதி என்பதை தெரியப்படுத்தி கத்தா தேசத்திலே வருகின்ற 13ஆம் தேதி அனுசரிக்க இருக்கிறோம். எனவே கத்தா தேசத்திலே ஸ்போர்ட்ஸ் டேயாக அனுசரிக்க இருக்கிறோம். எனவே நம்முடைய திருச்சபையின் சார்பாக சரியாக அந்த 9:30 மணியில் அனுசரிக்க இருக்கிறோம். 2 சரியாக இந்த நிகழ்வு 9:30 இடம் உங்களுக்கு பின்பதாக 2 மணிவரையிலும் இந்த நிகழ்வு நடைபெறும். குடும்பமாக அந்த இடம் உங்களுக்கு பின்பதாக தெரியப்படுத்தப்படும் என்பதோடு கூட நீங்க இருக்கிற இடத்துல பணிச்சேர்கள் யாராவது இருப்பவர்களாக இருக்கிறவர்கள் இந்த இடையோடு கூட அழைத்து வரக்கூடிய இடத்துல பணிச்சேர்கள் யாராவது இருப்பார்கள் சொல்லுகின்றேன். இந்த இடை வருகின்ற 4ஆம் தேதி அன்போடு கூட தவக்காலம் கேட்டு லெந்து காலத்தினுடைய முதல் நாளாக வருகின்ற 14ஆம் தேதி புதன் சிறப்பு தவக்காலம். எனவே லெந்து காலத்தினுடைய முதல் நாள் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை சாம்பல் புதன் சிறப்பு தொழுகை நடைபெறும். எனவே அந்த தொழுகையிலே குட் ஃப்ரைடே அனைவரும் கலந்து கொள்ள சிலுவை திருமுறைகள் அழைக்கின்றனர். 7 வார்த்தைகளை பேச வேண்டும். குட் ஃப்ரைடேனுடைய விருப்பமுடையவர்கள் உங்களுடைய பெயர்களை 7 வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். விருப்பமுடைய நாளினுடைய காலை உணவை வழங்குகிற தரும்படி உங்களுடைய குடும்பத்தின் மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் நாளினுடைய காலை உணவை தெரியப்படுத்தி குடும்பத்தின் மக்களுக்கு நண்புக்குரியோர் திருச்சபையின் சார்பில் இதுவரையிலும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கேலண்டர் இதுவரையில் எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ள உங்களை இதுவரையிலும் மெம்பர்ஷிப்
பிரேக்ஃபாஸ்ட் 2 பேருக்கு அது 3 பேர் எடுத்துக்கொள்ள உங்களை குடும்பமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் பிரேக்ஃபாஸ்ட் 2 பேர் பாடத்திலே தெரியப்படுத்த உங்களை அந்த குடும்பமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் இந்த வார்த்தை தங்களுடைய தெரியப்படுத்த பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த வாரத்தில் தங்களுடைய 9ஆம் பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்கள் வினோ ஹட்சன், 11ஆம் தேதி ஜோனத்தான் ஷாரோ, 9ஆம் தேதி மிஸ்டர் பினோ ஹட்சன், 11ஆம் தேதி 4ஆம் தேதி மிஸ்டர் ஜோனத்தான் ஷாரோ, மிஸ்டர் ஜோசப் ஜான், 15ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த வாரத்தில் திருமண நாளை அனுசரிக்கிறோம். 19ஆம் தேதி 15ஆம் தேதி மிஸ்டர் பாலகிருஷ்ணன் இந்த வாரத்தில் திருமண நாளை அனுசரிக்கிறோம். 12ஆம் தேதி சஜு மனோன் ஸ்டான்லி பிரசாத் ரதி, 14ஆம் தேதி மிஸ்டர் 12ஆம் தேதி மிஸ்டர் சஜு மனோன்மணி பிருந்தா ரஜய ரான், 14ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் ராபின்சன் மற்றும் திருமண பிருந்தா ரஜய ரான் இந்த வாழ்த்துக்களை பிறந்த நாள் பூர்வமாக தெரியப்படுத்தி திருமண நாளை அனுசரிக்கிறவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் அந்த வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரியப்படுத்தி பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் எழுந்தினருக்கு உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பு இறைவா, வருகின்ற வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். வாழ்க்கையின் சூழல்களில் இன்னும் ஒரு வயதை, குடும்ப வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஆண்டை கடவுள் உடைய கிருபையினாலே தந்திருக்கின்றேன். இதை போன்று எண்ணற்ற பிறந்த நாட்களையும் எண்ணற்ற திருமண நாட்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டு இதயபூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அனுபவத்தை தார். வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசிகள் இவர்களோடு கூட எப்போதும் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி இங்கே இணைந்திருக்கிற மக்களாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவரை உங்களுடைய தெய்வீகமானவர்கள் இவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள அன்பின் தூய பிதாவே, ஆமென். புதிதாக இன்று ஆலயத்திற்கு வந்திருக்கிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் இருக்கின்ற இடத்திலே எழும்பி நிற்க உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். சரி, எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி அன்போடு கூட வரவேற்போம். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கின்ற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த இணைவிலும் அன்பு சகோதரரை அழைத்து வந்திருக்கின்றேன். இந்த தேசத்தில் செய்து கொண்டிருக்கின்ற கடமைகளை கடவுள் ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரை நடைபெறுகின்ற ஆராதனைகளில் கலந்து கொள்கின்ற அனுபவத்தை கடவுள் உருவாக்கித்தார். உண்மையாகவே இந்த ஆலயத்தில் கடவுளை கண்டு கொண்டேன். அவருடைய சத்தத்தை நான் அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நேராக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக தொடர்ந்து வாழ்வதற்கு உங்களை நடத்த வேண்டும் என்று உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். அன்பு பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து 385வது பாடலை பாடுவோம். ஆண்டவரை நாம் அதை ஏண்டு போற்றுவேன், அவர் ஆளுகையின் நீதி அன்பின் வழி சாற்றுவேன் என்று இந்த பாடலை இணைந்து நாம் பாடுவோம்.
உன்னை ஏசிவாயா குற்றங்கள் செய்யும் குற்றமாகவே பற்றமலன் பாங்கவங்கையும் குற்றமாகவே பற்றமலன் பாங்கவங்கையும் சீரியர்கள் பேரு வந்து கூறுவேனே நல்ல சீரொழுது சான்றுதலை செய்யுவேனே நல்ல சீரொழுது சான்றுதலை செய்யுவேனே பொய்யவளை என்னுடனே ஒய்ய மாட்டேனே மகா புரளி செய்யும் எத்தனை திரளித்தேனே மகா புரளி செய்யும் எத்தனை திரளித்தேனே ஆண்டவரின் நாமத்தை நீந்து போற்றுவேன் அவர் ஆளுகையின் நீதியனை வாழி சாற்றுவேன் அவர் ஆளுகையின் நீதியனை வாழி சாற்றுவேன் உத்தம வழியில் நிறம் புத்தி கொள்ளுவேன் மகா உண்மையுடன் வாழ்ந்து தீய கண்ணும் தள்ளுவேன் மன உண்மையுடன் வாழ்ந்து தீய கண்ணும் தள்ளுவேன் கெட்ட விஷயங்கள் என்னை ஒட்டுவதில்லை மதிகேடரின் முரளிகளும் கிட்டுவதில்லை மதிகேடரின் முரளிகளும் கிட்டுவதில்லை ஆண்டவரின் நாமத்தை நீண்டு போற்றுவேன் அவர் ஆளுகையின் நீதியனை வாழி சாற்றுவேன் அவர் ஆளுகையின் நீதியனை வாழி சாற்றுவேன் நின்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். மகா கருணை உள்ள அன்பு இறைவா, உம்முடைய ஆலயத்தில் குடும்பமாக தனிநபர்களாக ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கின்றீர். உம்மை நன்னிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். நீர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர், எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் நீர். உம்மையே எப்போதும் நம்பி வாழ்கிற அனுபவத்தை தாரும். இந்த இளையோர், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றீர். எங்கு வன்மம் இருக்கின்றதோ, எங்கு குழப்பங்கள் இருக்கின்றதோ, எங்கு பிரிவினைகள் இருக்கின்றதோ, அங்கு என்னை அமைதியின் கருவியாக மாற்றும் என்று சொல்லி ஒப்புவித்த திருத்தூதுவர்களைப் போல நாங்களும் ஆலயங்களுக்கு அருள் தாரும். தீமைக்கு தீமை செய்யாதபடி, தீமைக்கு நாங்கள் நன்மை செய்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு மனம் மாறட்டும். என் நன்மை செய்கின்றவராகவே சுற்றித் திரிந்தீர். உம்மை பிரதிபலித்து இந்த உலகத்தில் உம்மை பிரகாசிக்கின்ற மக்களாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். பலவிதமான தேவைகளோடு, பலவிதமான இடையூறுகளின் மத்தியில், கடினங்களின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில் வந்திருக்கிற மக்களுக்கு இது ஆண்டவரே உம் சமூகத்தை நோக்கி கூப்பிடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை தந்தீர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்ன உடைய வார்த்தைகளுக்கு இணங்க எங்கள் கவலைகளையும் எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் வேண்டுதல்களையும் உடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆலயத்தில் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கின்றோம். படைத்திருக்கிற மக்கள் கடவுள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதியும். பொருள் காணிக்கையாக, வேலைநிலைகளுடைய காணிக்கையாக, பொருத்தனை காணிக்கையாக, பிறந்த நாள் காணிக்கையாக, திருமண நாள் காணிக்கையாக, மிஷனை காணிக்கையாக, இன்னும் மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கையாக, இன்னும் பல்வேறு நிலைமைகளோடு கூட படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர், எங்களையே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் பிரியாது உம்முடைய அருள் எங்களோடு குற வரட்டும். நாங்கள் எப்போதும் உம்மையே சார்ந்து உமக்காக வாழுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழ எங்களை அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள அந்த நல்ல பிதாவே. வார்த்தை
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் மனவுரைப்பும் நம் அனைவரோடும் கூட இந்த தேசத்தில் வாழ்கிற அனைத்து மக்களோடும், நம்முடைய உறவுகளோடும், நம்முடைய குடும்பத்தின் மக்களோடும், உலகமெங்கும் வாழ்கிற மக்களோடும் நிலைவரமாய்களுடைய அருளும் உண்மையில் தங்கியிருப்பதாக. ஆமென். அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள்.